Hi friends, நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதாவது கேரளா ஸ்பெஷல் உன்னியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உன்னியாப்பத்துக்கு ஒரு கப்பில் பச்சரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயத்தை நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வெள்ளைப்பாகு தயார் பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் ஒரு 1/2 கப் அளவு வெள்ளை ஆட் பண்ணிவிட்டு, ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த வெள்ளைப்பாகை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது பதம் எதுவும் பார்க்க வேணால், ஜஸ்ட் இந்த வெள்ளை கரைஞ்சால் மட்டும் போதும். கரைஞ்சி நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம மாவு அரைச்சிடலாம். அதாவது பச்சரிசி மாவு, உளுந்து, வெந்தயத்தை நம்ம 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு நல்லா ஒரு 3 டைம் 4 டைம் நல்லா வாஷ் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை வாழைப்பழத்தை நம்ம பிச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அந்த வெள்ளைப்பாகை வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு மாவு இருக்கணும். அதாவது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாவு இப்போ தண்ணியாக தான் இருக்குது, ஆனால் அது நம்மளுக்கு புளிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாகவே மாறிடும். இது அப்படியே இருக்கட்டும். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணி தரலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இதை கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 2.5 மணி நேரம் அளவுக்கு நம்ம புளிக்க வைக்கணும். ரொம்ப புளிச்சிங்கன்னா நம்மளுக்கு அந்த உன்னியாப்பம் ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் அளவுக்கு கூட நல்லா புளிக்க வச்சுக்கோங்க. நம்மளுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு கேரளாவில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். நல்லா ஊறட்டும். இது அப்படியே நம்ம புளிக்க விட்டுறலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, இப்போ புளிச்சாச்சு மாவு. பார்த்தீங்கன்னா லைட்டாக பபிள்ஸாக வந்திருக்கா. அப்போ மாவு நமக்கு நல்லா புளிச்சாகிடுச்சு. பார்த்தீங்களா, அப்படியே ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஒரு 3 மணி நேரம் கழிச்சு இதை அப்படியே கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு புளிச்சதுக்கப்புறம் இருக்கும். அதான் நீங்கள் ரொம்ப புளிக்க விட்டுறாதீங்க. வெயில் டைம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆனாலே உங்களுக்கு போதும் புளிச்சது. அதுக்கு மேலே வேணாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த எள்ளு, கருப்பு எள்ளு, நீங்கள் வெள்ளை எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி அதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த தேங்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அதையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம நெய்யில் வறுத்தப்படுறோம்னா அதுக்கு டேஸ்ட் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நம்ம அந்த உன்னியாப்பம் சாப்பிட்றப்ப அந்த தேங்காவை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான். அந்த ஸ்டெப்பு ரொம்ப தான் ஈஸி. ஆனால் டேஸ்ட்டு அதுக்கு வேறு மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டெல்லாம். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துடலாம். இப்போ பனியாரக்கல்லை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ண பனியாரக்கல்ல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு 1/2 குழி அளவு நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 குழி அளவு நெய் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா மெல்ட் ஆகட்டும். மீடியம் ஹீட்லேயே வச்சு நம்ம பனியாரம் எடுத்துடலாம். பார்த்திங்களா, நல்லா மெல்ட் ஆகி இப்போ கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு அதாவது 3/4 குழி அளவு மட்டும் நம்ம மாவு ஊற்றிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா அடுத்தவங்களுக்கு திருப்பி போடுறப்ப என்ன ஆகும்னா அந்த மாவெல்லாம் அங்கங்கே போய் நம்மளுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் வராது. அதனால் ஒரு 3/4 குழி அளவு போட்டிங்கன்னா அது பொங்கி வரப்போ 1 குழி அளவு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். டெக்ஸ்சர் பக்காவாக இருக்கும். அதனால் நீங்கள் இதவே 3/4 குழி அளவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவு லைட்டாகவே வெந்துருச்சு. இப்போ நம்ம லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அப்படி திருப்பி போட்டுடலாம். பார்த்திங்களா, கலர் இப்போ லைட்டாக கம்மியாக தான் இருக்குது. இதவே நான் 2 டைம் நல்லா 3 டைம் நான் திருப்பி போட்டு எல்லா பக்கமும் ஈவனாக நம்ம வேக வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ரௌன் கலரில் வரும். அது பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு 3 டைம் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சேன். இது ஃபஸ்ட் டைம் இப்போ ஃபுல்லாக வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம செகண்ட் டைம் நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். இந்த மாவு நீங்கள் இந்த தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறப்ப ஒரு அதாவது 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும், இல்லை 1/4 டேபிள் ஸ்பூன் கூட வேணாம், ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் நீங்கள் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. அது நம்மளுக்கு நல்லா பந்து இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம 2ஆவது டைம் நல்லா சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. பார்த்திங்களா, கலர் சூப்பராக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு இதை விட வேறு லெவலாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா நெய்யிலே செஞ்சதுனால சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப சூப்பரான கேரளா ஸ்பெஷல் உன்னியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம ஆர்விச் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.